வணக்கம். இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்காக வேண்டி ஆங்கிலேயர்களை எதிர்த்து 1857ல் மீரட் எனும் ஒரு நகரில் சிப்பாய் புரட்சி ஒன்று நடந்தது. அதில் வந்து 2000 தலித்துகள் உயிர் தியாகம் செஞ்சுருக்காங்க. அந்த 2000 தலித்துகளில் 500க்கு மேற்பட்டவர்கள் வந்து தலித் கிறிஸ்தவர்கள்னு சொல்கிறாங்க. ஆனால் தலித் கிறிஸ்தவர்களுக்கு இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவரான ராஜேந்திர பிரசாத் அவர்கள் வந்து இந்திய சட்டத்தை அவருடைய கையில் எடுத்துக்கிட்டு சட்டத்திற்கு புறம்பா அவர் வந்துட்டு தலித்தை வந்து பட்டியலிருந்து நீக்கிட்டு இந்துக்கள் அல்லாத பிற தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்தவர்கள் எவரும் தாழ்த்தப்பட்டவர்களாக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு அவர் சொந்த அதிகாரத்தில் 1950ஆம் வருடம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வந்து அவர் வந்து அந்த தலித் கிறிஸ்தவர்களை பட்டியலிருந்து நீக்கி தலித் கிறிஸ்தவர்கள் பட்டியலினத்தவர்கள் அல்ல என சட்டம் வந்து அவர் வந்துட்டு போட்டுறாரு. அந்த சட்டத்தை கண்டித்து தான் வந்து இப்போ நம்ம வந்துட்டு ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் 10 வந்து கத்தோலிக்கர்கள் தலித் கத்தோலிக்கர்கள் வந்து ஆர்ப்பாட்டம் வச்சு ஒரு கருப்பு தினமாக வந்து அதை கடைபிடிக்கிறாங்க. அந்த நிகழ்வு தான் நமது சென்னை மயிலை உயர் மறைமாவட்ட பேராயர், அதாவது பிஷப்புன்றோம்ல, அந்த பிஷப்போட தலைமையில் புனித லூர்து அன்னை திருத்தலம் பெரம்பூர் சென்னை, நம்ம சென்னை மயிலை உயர் மறைமாவட்ட பேராயர் அவர்கள் தலைமையில் நடந்தது. தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஜெபிப்போமாக. அனுசரிக்க நாங்கள் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். சமூகத்தில் இன்னும் பலர் அனுபவிக்கும் பாகுபாடு, அநீதி, ஒடுக்குமுறை மற்றும் மனித மாண்பின் மறுப்பு ஆகியவற்றை உமது திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கின்றோம். ஆண்டவரே, நீதிக்காக இயங்குவோருக்கு நீர் துணையாக இரும். ஒடுக்கப்பட்டோருக்கு நீரே நம்பிக்கையாக இரும். மனமுடைந்தோருக்கு நீர் ஆறுதலாக இரும். குரலற்றோருக்கு நீரே குரலாக மாறியருளும். குறிப்பாக எங்கள் நாட்டை ஆசீர்வதியும். மனித மாண்பை மதிக்கும் தலைவர்களை எங்களுக்கு தந்தருளும். ஜாதி, மதம், மொழி, இனம் என்ற எல்லா வேறுபாடுகளையும் கலைந்து சகோதரத்துவத்துடனும் சமத்துவத்துடனும் வாழுகின்ற ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்க எங்களை உமது அன்பின் கருவிகளாக மாற்றியருளும். எங்கள் திருச்சபை ஏழைகள் நற்செய்தியின் நீதியையும் அன்பையும் நாங்கள் சான்று பகர்வோமாக. இவற்றையெல்லாம் விடுதலை நாயகன் இயேசு கிறிஸ்து வழியாகவும் விடுதலை நாயகி அன்னை மரியாள் வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆமென். ஆமென். இயேசுநாதர் பாடுபட்ட இயேசுநாதருக்கு தண்டனை கொடுக்கிறார், கை கழுவுறார். இது எத்தனாவது நிலை? முதல் நிலை. அங்க உட்கார்ந்து இருக்கிறது யாருப்பா? உட்கார்ந்து இருக்கிறது யாரு? பிலாத்து. எப்போ என்னப்பா இது விசில் அடிக்காம பாருங்க. கோர்ட்டு ஒரு நீதிமானின் ரத்தம் இங்க கண்ணுக்கு முன்னால் காவு வாங்கப்படுகிறது. என்ன காரணம்? எனக்கும் உண்மைக்கும் சம்பந்தம் இல்லை. உண்மையிலிருந்து நான் கை கழுவி விட்டேன். அங்கு எனக்கு உண்மை தேவையில்லை, நீதி தேவையில்லை, அன்பு தேவையில்லை, இரக்கம் தேவையில்லை, நியாயம் தேவையில்லை. இந்த தீர்ப்பில் என்ன நடக்கிறது? நியாயத்தை காயப்படுத்தி விட்டார்கள், காயத்தை நியாயப்படுத்தி விட்டார்கள். அண்மையிலே நம்முடைய மே மாசம் 25ஆம் தேதி விசில் அடிச்சாலும் பார்க்கலாம்ப்பா.
எஸ்டி கமிஷனோடு நீதி அமைதி வளர்ச்சி குழு ஒன்றாக இணைந்து இந்த துக்க நாளை நாம் ஒரு நாளாக முக்கியமான வாழ்க்கையின் ஒரு முக்கிய தினமாக எடுத்து நமக்கு தரப்பட வேண்டிய உரிமைகளையும் சமுதாயத்தில் நாம் பிறருக்கு எந்த வகையிலும் இழைத்தவர்கள் கிடையாது. இந்திய குடிமக்கள் என்ற சார்பிலே சமயத்தில் சார்பாக வேறுபட்டவர்களாக இருந்தாலும் ஜனநாயகத்தில் நாம் அனைவரும் குடிமக்கள் என்ற உரிமையிலே பல வருடங்களாக நாம் போராடி கொண்டிருக்கின்ற ஒரு துக்க நாள். இன்று காலையிலே என்னுடைய நண்பர் கேட்டார், மீண்டும் இன்றைய தினம் நீங்கள் செல்லுகின்றீர்கள் 14வது முறை இந்த மறை மாவட்டத்திற்கு வந்த பிறகு இந்த ஒரு துக்க நாளிலே பகிர்ந்து கொள்வது எனக்கு மனதிலே ஒரு வழியாக இருக்கின்றது. இருப்பினும் மனம் தளரக்கூடாது. ஹோப், இந்த எதிர்நோக்கு என்பது நம்மிடம் இருக்க வேண்டும். இந்த துக்க நாளிலே நான் உங்களிடம் கூற வேண்டிய ஒரே ஒரு கருத்து, பல வருடங்களுக்கு முன்பாக தலித் கொள்கை என்று தமிழக ஆயரோடு அகில இந்திய ஆயரும் இப்பொழுது செங்கல்பட்டு மறைமாவட்ட ஆயராக இருக்கின்ற நீதிநாதன் அவர்கள் தலைமையிலே ஒரு அருமையான ஆவணம், அந்த ஆவணமானது டிகினிட்டாஸ் ஹுமானே, வத்திக்கான் தந்த மனிதனின் மாண்பு என்ற பொன்விழா காணும் நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டது. எதற்காக? சமுதாயத்தில் எவரும் ஒரு கம்யூனிட்டி சார்பாக ஒதுக்கி வைக்க முடியாது. பிறப்பிலால் எல்லோரும் சமம். சமயம் என்பது தனி மனிதன் விரும்பி தேர்ந்து கொள்கின்ற தனி உரிமை. அந்த வகையிலே அந்த தலித் கொள்கையானது அருமையாக வழிமுறைகளையும் பரிந்துரைகளையும் கொடுத்திருந்தது. ஆனால் பல வருடங்களாக ஆனும் கூட அந்த பரிந்துரைகளை இன்னும் பல இடங்களில் செயல்படுத்த முடியாமல் இருக்கின்றோம். அது உண்மைதான். வருடம் ஆயர்களாகிய நாங்கள் எங்களுடைய அமர்விலே எஸ்சி எஸ்டி பணிக்குழுவை பற்றி பேசும் பொழுது அதை நாங்கள் மென்மேலும் உறுதிப்படுத்தி விரைவிலே செயல்படுத்த நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். இரண்டாவது கருத்து, போராடுவதற்காக டெல்லியிலே நாம் உச்சநீதிமன்றத்தில் நமக்கு தேவையான உயர்நிலையில் இருக்கின்ற வக்கீல்களை அமைத்திருக்கின்றோம். அவருக்கெல்லாம் பணம் கொடுக்கணும். அவங்களுக்கெல்லாம் ஒரு 10,000 கொடுத்தா பத்தாது. ஒரு 5 நிமிஷம் இருந்தாங்கன்னா 15 லட்சம், இது மாதிரி. எனவே ஆயர்களாகிய நாங்கள் இந்த வருடம் ஒவ்வொரு மறை மாவட்டத்தில் இருந்து குறைந்தது 1 லட்சமாவது கொடுக்க வேண்டும். குறைந்தது. சில மறை மாவட்டங்கள், நம்முடைய மறை மாவட்டம் கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாங்க. அதனால் அந்த வகையில் இந்த வக்கீல்களுக்கு நாம் செய்ய வேண்டிய அவர்கள் தொகையை கொடுக்க ஒரு வழிமுறையாக இருக்கும் என்று முடிவு எடுத்து அதை நாங்கள் தயார் செய்து வைத்திருக்கின்றோம். அதற்குரிய செக்ரட்டரி அவரிடம் கொடுத்து அதன் மூலமாக டெல்லிக்கு அனுப்ப தயாராக இருக்கின்றோம். என்னை பொறுத்தவரையிலே சட்டத்தில் போராடுவது ஒரு பகுதி, தனி மனிதன் நாம் தனித்தனியாக போராட வேண்டியது நமது உரிமையாக இருக்கின்றது. இந்த நாள் ஒரு நாளாக இருந்து நாளைக்கு மறந்துடக்கூடாது. தினந்தோறும் இதை நமது கையில் எடுத்து எந்த வகையில் நமது உரிமையை பெற முடியும் என்பதை ஆராய்ந்து யோசித்து ஒற்றுமையில் சமாதானத்தில் போராட உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். நாம் எல்லோரும் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அநீதியினால் அழிக்கப்படுவதற்காக இல்லை கடவுளின் பிள்ளைகள். எனவே இந்த சட்ட திருத்தம் விரைவிலே வர வேண்டும். அதற்கு ஆவணம் செய்ய வேண்டும். அது வரா வகையில் நாம் எல்லாவற்றையும் நிறைவாக பெற முடியாது. அதற்கு நம்ம முக்கியமாக செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும். அதை தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். நம்மிடையே இந்த பரஸ்பர உறவு இருந்து மென்மேலும் இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய பணியை தனிப்பட்ட முறையிலும் குடும்ப அளவிலும் ஒரு பங்குதளத்தின் அளவிலும் சமுதாயத்திலும் செய்ய உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். உங்களுடைய முயற்சிக்கு இறைவன் நமக்கு உதவியாக இருப்பாராக. எங்கள் உழைப்பால் தான் வல்லரசாகும். மிஸ்ரா கமிஷன் சொன்னதை கேளு.
தள்ளி போடாதே 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 கையெழுத்திடுவதை தள்ளி போடாதே கையெழுத்திடுவதை தள்ளி போடாதே கையெழுத்திடுவதை தள்ளி போடாதே கையெழுத்திடுவதை தள்ளி போடாதே பதில் கொடு 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 சுப்ரீம் கோர்ட்டுக்கு பதில் கொடு சுப்ரீம் கோர்ட்டுக்கு பதில் கொடு சுப்ரீம் கோர்ட்டுக்கு பதில் கொடு சுப்ரீம் கோர்ட்டுக்கு பதில் கொடு சொன்னத கேளு 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 சட்டார் கமிட்டி சொன்னத கேளு சட்டார் கமிட்டி சொன்னத கேளு சட்டார் கமிட்டி சொன்னத கேளு சட்டார் கமிட்டி சொன்னத கேளு ஒதுக்காதே 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 தலித் கிறிஸ்தவர்களை ஒதுக்காதே தலித் கிறிஸ்தவர்களை ஒதுக்காதே தலித் கிறிஸ்தவர்களை ஒதுக்காதே தலித் கிறிஸ்தவர்களை ஒதுக்காதே